அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அதே காலகட்டங்களிலேயே கேரளம் மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கு காங்கிரஸ் கட்சி ஒரு அணியாகவும், இடதுசாரிகள் ஒரு அணியாகவும், பாரதிய ஜனதா ஒரு அணியாகவும் தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுடைய தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டியிட்டது. அப்படி தேர்தல் களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையா கைப்பற்றிருக்கு. இப்படி தேர்தல் களத்தில் தோல்வியை சந்திச்ச முதல்வரான பினராயி விஜயன் அவர்கள் உடனடியாக தான் முதல்வராக பதவி வகித்த காலங்களில் தங்கி இருந்த அந்த முதல்வர் இல்லத்திலிருந்து உடனடியாக வெளியேறி தன்னுடைய குடும்பத்தினருடன் குழந்தைகளுடன் ஒரு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்திருக்காரு. இந்தியாவில் பல அரசு அதிகாரிகள், பல அரசியல் தலைவர்கள் தன்னுடைய பணிக்காலங்கள் முடிந்த பின்னரும், தன்னுடைய அரசியல் காலங்கள் முடிந்த பின்னரும் அரசு இல்லங்கள்ல இருந்து வெளியேறுவதற்கு தயக்கம் காட்டுவதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழல்ல பினராயி விஜயன் அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் கூட தனக்காக ஒதுக்கப்பட்ட அரசு இல்லத்திலிருந்து உடனடியாக வெளியேறி ஒரு வாடகை வீட்டுல குடியேறி இருக்காருங்க. கம்யூனிஸ்டுகள் தேர்தல் காலத்துல தோத்து போகலாம், ஆனா கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கொள்கை பிடிப்பும், எளிமையான வாழ்க்கை முறையும், பொது உடைமை சிந்தனையும் எப்போதும் தோற்கிறது இல்லை.